பசங்க கூட பேசியிருக்கேன் மேம், ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கேன். அது எல்லாமே அவர் தப்பா தான் எடுத்திருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கறல நீ? வரைக்கும் அவங்களோட தான் இதுக்கு மேல முடிவு பண்ணிருக்கேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இப்ப என்ன முடிவு? கடல வேலை செஞ்சிருக்கியா தம்பி? கிணத்து இடம் தான் எனக்கு தெரியும். தெரியாது. அப்புறம் சாம்பார் ஆப்ப எனக்கு வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனை மற்றும் நகைச்சுவை நோக்கத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டவை. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் மன்னிக்கவும். என்னமா பிரச்சனை? 2 பேருக்கும் ஒத்து போகல மேம். எவ்வளவு நாள் ஒண்ணா வாழ்ந்தீங்க? 1 இயர் வாழ்ந்தோம் மேம். 1 இயருக்கு அப்புறம் அவர் ஒரு சைக்கோன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. என்ன சைக்கோன்னா சும்மா நீ சைக்கோன்னு புரிஞ்சுப்பியா? மேம் அவர் தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு, பொண்ணுங்க கிட்ட நிறைய பழக்கம் வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி பழக்கம் உனக்கு? கம்பெனில எவ்வளவு நாள் பழக்கம்? ஜஸ்ட் 5 days தான் மேம். அப்புறம் என்ன இது? கேம் மாதிரி விளையாண்டு நான் போய் லாக் ஆனது தான். என்ன கேம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட் கட்டணும். சும்மா அது இவ்வளவு டஃப் ஆகும் நான் நினைக்கல. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சின்ன ப்ளே மாதிரி பண்ணோம். இன்னும் யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம். பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணோம் நாங்க. இதை அது லைஃப் லாங் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கல. கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? சரி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண? இதுக்கு முன்னாடி மாரிமுத்துக்கு முன்னாடி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. மாரிமுத்துக்கு முன்னாடி ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. பசங்க கூட பேசியிருக்கேன் மேம், ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கேன். அது எல்லாமே அவர் தப்பா தான் எடுத்திருக்காரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கறல நீ? அம்மா சொன்னாங்க 3வது புருஷன் இதுன்னு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. 3வது புருஷன்லாம் கிடையாது. சந்தனத்தை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் முத சந்தனத்தை. ஓ சந்தானம் play பண்ணுவீங்களா? அது பிளே, இது கேம். என்ன பிளே அது? சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான் ரொம்ப. என்ன பண்ணிட்டு வந்தா எங்க வீட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டாட் வச்சு இது பண்ணது. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? தானத்துக்கு முன்னாடி யாரு? சதீஷ். அவர் எப்படி? அது இது கேம், அது பிளே. அதுக்கு முன்னாடி என்னது? ஒரு பையனோட லைஃப் லாங் வாழணும். ஒரு நிமிஷம். ஏங்க திட்டிட்டா? நீ பத்திட்ட ஒரு பையனோட லைஃப் லாங் வாழணும்னா நீ ஒருத்தி கூட லைஃப் லாங் வாழணும். எது தானத்துக்கு முன்னால யாரு? சதீஷ். அது எப்படி? ஜஸ்ட் பார்த்தேன். என்ன மேரேஜ் பண்ணிக்க நான் வேலைக்கு முதல்ல டார்ச்சர் பண்ணாங்க. அப்படியே சரி வா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கூட்டு போனேன். சும்மா அது வந்து எங்க வீட்டுல கேஸ்ட் பார்ப்பாங்க. எப்படியும் எங்க வீட்டுல லவ் மேரேஜ் ஒத்துக்க மாட்டாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொன்னேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மேரேஜ் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லியே நம்ம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். என்னதான் பண்ணறதான் நினைப்பு உனக்கு? அப்புறம் இவர் கூட நான் நல்லா தான் இது பண்ணிட்டு அனுசரிச்சுதான் போயிட்டு இருந்தேன். ஆனா இவர் தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி. நீ படிக்கவே இல்லையா? இல்ல கேஸ்ட் பாப்பாங்க. படிங்கடா டேய். தயவு செஞ்சு படிங்கடா. எத்தனை தப்பு பண்ணுவ நீ? இந்த விக்கி எங்க? அவர் எப்படி பழக்கம்? செப்பல் கடைக்கு வேலைக்கு போகும்போதுல இருந்தே பழக்கம். அவர் எங்க எப்படி செப்பல் கடைக்கு போன? உங்க அம்மா வீட்ல இருந்து ஜனவரி 18. இருங்க ப்ளீஸ். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். அவர் எப்படி பழக்கம்? அவர் கிணத்து கடையில வேலை பார்க்கும் போதே எனக்கு அவர் பழக்கம். அவர் கூட இருக்கும் போதே அவர் எனக்கு பழக்கம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் சதீஷ், அப்புறம் சந்தானம், அப்புறம் மாரிமுத்து, இப்ப விக்கி. உனக்கு கஷ்டமா இல்ல இதெல்லாம்? என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். உனக்கு அவரோட வாழ இஷ்டம் இல்லைன்னா உங்க அம்மா கூட தனியாளா இருக்க வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ். நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. என்ன தப்பு பண்றேன்னு உனக்கு புரியுதா? இது என்ன கேமா பிளேயா என்னது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விக்கி என்ன பண்றாரு? பூ கடையில வேலை பாக்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு என்ன விக்கியோட நக்கல்யா அவனுக்கு. லைஃப் லாங் வரைக்கும் அவங்களோட தான் இதுக்கு மேல முடிவு பண்ணிருக்கேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இப்ப என்ன முடிவுல இருக்க? நான் இவர் கூட போனேன்னா செத்தே போயிடுவேன். நான் அடிச்சே கொன்றுவார் இவரு. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். நான் வெளில இருந்து பாத்துக்கிறேன். வாய மூடுறா. நல்லா வாயில வந்துரு. என்னால முடியும்.
நான் வேலைக்கு போவேன். என்ன வேலைக்கு போற இப்போ? இப்போ வேலைக்கு போல. இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் வீட்டுல தான் இருக்கேன். எத்தனை வாட்டி கல்யாணம் பண்ணுவேன்? இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. எத்தனை வாட்டி தாலி கட்டிப்ப? அவர் கையால் தாலி கட்டினாரான்னு கேளுங்க மேம் ஃபர்ஸ்ட். ஓ நீ அப்படி வரியா? 3 முடிச்சு அவர் கையால எனக்கு இன்ன வரைக்கும் போட்டிருக்காரான்னு கேளுங்க. என்னடா பாகுபலி, உன் பொண்டாட்டிக்கு எல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டாளா? நான் கேக்குறேன். சினிமா பாப்பியா ரொம்ப? மேடம் கேளுங்க. வாயமுறா குரங்கு. நீ தம்மு நார்மலா எல்லாரும் அடிக்கதான். நான் கஞ்சா நீ என்னைக்கு யூஸ் பண்ணி நார்மலா எல்லாரும் அடிக்கிறதுன்னு இந்த பொண்ணு certificate கொடுக்குறா. பீர் வாங்கி குடிக்கலாம். நான் என்னைக்கு பீர் குடிச்சிருக்கேன்? என்னைக்கு நீ பீர் குடிக்கலையா? யாசின் பைக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? கேளுங்க. ஹலோ மேடம் என்ன இது? லேடிஸ் எல்லாம் குஸ்தி ஒண்ணுமே கிடையாது மச்சி. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு யாருமே இல்லைங்க. அம்மா எல்லாம் கிடையாது. 3 வயசுல இறந்துட்டாங்க. ஆஹா நான் பூ கட்டுறேன், பூக்கடையெல்லாம் வேலை பாக்குறேன். ஆனா அந்த பிள்ளைய எனக்கு முன்னாடி தெரியும். எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. எதுக்கு அங்க போனீங்க? நான் ஊர் கிளம்பிட்டு இருக்கோம்ல. யார் ஊருக்கு கிளம்பி? என் ஊருக்கு. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா? அத சொல்லுங்க. சிங்காநல்லூர்ல எங்க பார்த்த? எதுக்கு நீ சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போன? இவர் நான் அடிக்கடி கடையில பாத்திருக்கேன் மாமா. கடைக்கு எதுக்கு போற? ஹலோ, எதுக்கு கடைக்கு போற நீ? வழியெல்லாம் வெளிச்சம், அவள் பகலில் நான் பறிக்கும் அனிச்சம். எனக்கு எங்க இதுல இருந்து 4 கடை தள்ளி பூக்கடை உண்டு. அந்த பூக்கடையிலயே ஒரு வாரம் வேலை பார்த்தேன். பொய்யே சொல்லக்கூடாது. இல்ல மேம், பொய் சொல்லக்கூடாது. ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ கடத்து கடவுல வேலை செஞ்சிருக்கியா தம்பி? கிணத்து இடம்னா எனக்கு தெரியும். தெரியாது. அப்புறம் சாம்பார் ஆப் எனக்கு. நான் சொல்றத கேளு. லைஃப்ல என்னைக்குமே உண்மைதான். என்ன நடந்தது சொல்லுப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா நான் அப்ப எழுதிட்டு இருந்து என்கிட்ட ஸ்டோரி. கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கா? அப்ப பாத்துட்டேன். லட்சணமாலாம் இது என்னங்க நீங்க? பாத்துட்டேன். பார்த்தா பேசினா பழகின ஃப்ரெண்டா. அது எப்படி திடீர்னு போய் பேசினா திட்ட மாட்டலா? எதுவுமே சொல்லலையே. நீ என்ன பண்ண? நானும் இவ்வளவு நாளா ஏனதானே இருந்துட்டேன். ஆனா நம்ம மேலேயும் ஒருத்தி உசுரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காத்துக்கிட்டு அதான் குடும்பம் நடத்தி பார்த்தலாம் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணா ஜெயா புருஷன் பேசுறேன் நானு. இப்போ உங்க வைஃப் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க வைஃப்னு. அவ இன்னொரு பையனோட பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா? இல்ல சந்தோஷமா போமா இன்னொரு லவ் பண்ண சொல்லுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இந்த பிள்ளைக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருந்தா நேரம் அந்த பிள்ளைங்க வந்து உட்கார்ந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானமா? அந்த மாதிரி கேட்டலாம் தெரியல. அவதான் இப்ப என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு சதீஷ் இருந்தான், தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லங்க. கேட்டு பாரு. காதல் இல்லடா. காதல் எல்லாம் பொய். கேட்டு பாருப்பா. சொல்லுமா. சத்தியமா சொல்றேங்க. இருங்க அந்த பொண்ணைய சொல்ல வைக்கிறேன். காமெடி உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு. என்னோட காதல் உனக்கு காமெடி. சொல்லுங்க. ஹலோ, உண்மையை பேச வரட்டா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன இந்த 2 விஷயத்த சொல்லல விக்னேஷ். ஜஸ்ட் கேம் விளையாண்டு பார்த்ததுல இவ்வளவு வினையாகும் நான் நினைக்கல. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இன்ன வரைக்கும் எதையும் மறைச்சது இல்ல. இந்த ஒரு ஆமா, 2 புருஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை மட்டும் சொல்லிட்டா. மாரிமுத்து எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியுமா? சொல்லு. அதெல்லாம் அவர் கேட்கல, நானும் சொல்ல. இப்ப சொல்லு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஜஸ்ட் கேம் விளையாண்டு தான் விக்னேஷ் பழகு. நீங்களா யாருடா? இந்த பையன் ஆக்சுவலி அந்த பொண்ணை ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். அதான் உண்மை. ஏமாந்து போயிட்டு. நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. ப்ளீஸ் மேம், நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மேம். விக்னேஷ், ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. இல்லன்னா என்னால இருக்க நீ முடியாது. எந்திரிச்சு போப்பா, போய் வேலையை பாரு. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் எந்திரிச்சு போப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடைந்து செல்கிறது.